தொடர்ந்து குடித்தவங்க லிவரை கெடுத்துக்கிட்டவங்க கூட ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் குடிக்காமல் இருந்தாங்கன்னா அது தன்னை புதுப்பிச்சுக்கும். சரியா இல்லை? அது மிக உறுதியாக நீங்கள் சொல்கிறீங்களா டாக்டர்? டாக்கிங் ஆன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போ நம்ம ஊரை நீங்கள் எடுத்துக்கிட்டதுனால 25% ஃபேட்டி லிவர். இது ஒரு மோசமான ஒரு கலாச்சாரத்தில் தப்பான விஷயங்களை சாப்பாடு விஷயத்தில் வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் எது வேணாலும் தப்பாக சாப்பிட்றலாம். ஆனால் அதெல்லாம் மாதத்துல 12 மாதத்தில் உயிரிழந்துருவாருங்கிற ஒரு ஆளை 10 வருஷம் வாழ வைக்கிறது பெரிய விஷயம். பெரிய விஷயம். கல்லீரல் தான் இருக்கிறதுலே பொறுமைசாலி. அதை மீறி அது செஞ்சு அப்படி குடிச்சு ஒருத்தனுக்கு தான் ஆச்சுன்னா என்ன செய்யறதுன்னு கேட்குறாங்க. டாக்டர், அந்த மாதிரி ரொம்ப குடிச்சு இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் காப்பாற்றி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வேற கல்லீரல் வச்சு அந்த மாதிரிலாம் நடந்திருக்கும்ல டாக்டர்? அது என்ன டாக்டர் முறை? எப்படி டாக்டர் ஒரு கல்லீரலை எடுத்துட்டு இன்னொரு கல்லீரலை வைக்கிறதுனா என்ன? ஏன் நான் இது கேட்குறேன்னா, பொதுவாக கல்லீரலை பொறுத்த வரைக்கும் அது வளரும் தன்மையுடையது அப்படிங்கிறதையும் கேள்விப்பட்டிருக்கோம் நாங்கள். அப்போ அந்த கல்லீரல் அதுவே தன்னை புதுப்பிச்சுக்கிறோம், அதுவே கொஞ்சம் ஸ்பாயில் ஆச்சுன்னா கொஞ்சம் வளர்ந்துக்கிறோன்றப்ப கிட்னியோ ஹார்ட்டோ அது இப்படி செய்ய முடியாது. அதனால் நம்ம மாற்றுறோம். அப்போ கல்லீரல் அதுவே வளர்ந்துக்கணும்னா அதை ஏன் டாக்டர் நம்ம வேறு கல்லீரல் வைக்கணும்? நல்ல கேள்வி. நான் இப்போ டிரான்ஸ்பிளான்ட்டை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டால், நீங்கள் சொன்னீங்கல்ல, அதுக்கு ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டி, அதை தன்னை புதுப்பிச்சுக்கிறதுக்கு நிறைய திறமை உள்ள உறுப்பு தான். அதில் இல்லை. அதேனால தான் இந்த ஆல்கஹாலை தொடர்ந்து குடித்தவங்க லிவரை கெடுத்துக்கிட்டவங்க கூட ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் குடிக்காமல் இருந்தாங்கன்னா அது தன்னை புதுப்பிச்சுக்கும். ஆனால் அந்த கால அவகாசம் கூட யாரும் கொடுக்கறது இல்லை. ஒன்று, இப்போ லிவர் டிரான்ஸ்பிளான்ட் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஆல்கஹால் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆல்கஹால்னால கெட்டுப்போன லிவருக்கும் நம்ம ஒரு 70% மேலே கெட்டு போய் அது அவரை சப்போர்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில் நம்ம லிவர் டிரான்ஸ்பிளான்ட் கன்சிடர் பண்ணணும். வேர்ல்டு ஓவர் அது பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்த காரணங்களை நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லிவர்னு வரும்போது அதுக்கு இயற்கையாகவே நிறைய நோய் வருது. கஞ்சனிட்டல், பிறப்பிலேயே ஜெனட்டிக் டிஃபார்மிட்டி, பிறப்பில் வளர்தலில் குறைபாடுதல், பாரம்பரிய நோய், அதெல்லாம் வரும். அதெல்லாமே சில சமயங்களில் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு மோசமாக இருக்கும். பிறந்த குழந்தைக்கே கூட பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். பிலியரி அட்ரீசியான்னு சொல்லுவோம். அந்த பைல் டக்ட்லாம் டெவலப் ஆகாது, ஜாண்டிஸ் அப்படியே ஏறிக்கிட்டே போகும். அதுக்கு கூட நம்ம பண்ண வேண்டி வரும். அதெல்லாம் ரொம்ப குறைவு. லக்கிலி ஆல்கஹால் ரொம்ப அதிகம். அடுத்த காரணம் என்னென்னா வைரல் ஈட்டியாலஜி. அதாவது ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ், சி வைரஸ், ஏ வைரஸ், இது மூணும் ஸ்பெசிஃபிக்காக லிவரை தாக்குது. இந்த பி வைரஸுக்கு வேக்சின் இருக்குது, நம்ம நிறைய போட்டுக்கிட்டோம்னா தடுத்துடலாம். சி வைரஸுக்கு மருந்து இருக்குது, ஆனால் வேக்சின் இல்லை. ஒரு செக்ஷுவல் கான்டாக்ட்லேயோ அல்லது ஒரு ஊசி போட்டு அதை சரியாக க்ளீன் பண்ணாமல் ஒருத்தர் போடும்போதோ தவறி வந்துருச்சுன்னா அவங்க உடம்பு அதை வெளியேற்ற முடியல. அவங்க நோய் எதிர்ப்பு சக்தி சரியாக இல்லைன்னா அது லிவரில் உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமான இதே சொன்ன மாதிரி ஃபேட்டி லிவர் மாதிரி அதுவும் என்ன பண்ணும், சிரோசிஸ் கொண்டு போய் விட்டுரும். அதுக்கப்புறம் அது கேன்சராகவும் மாறும். ஸோ அவங்களுக்கு எண்ட் ஸ்டேஜ் லிவர் டிசீஸ் சொல்லுவோம். ஒரு ஸ்டேஜில் 70% மேலே கெட்டு போச்சுன்னா அந்த லிவரை வச்சுட்டு அவங்க வாழ முடியாது. எந்த மருந்துகளும் அவங்களை காப்பாற்றாது. அது ரொம்ப முக்கியம். எந்த மருந்துமே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே லிவரை காப்பாற்றாது. அதனால தான் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்ங்கிற முறையே 1963-64களில் தாமஸ் ஸ்டார்சல்ங்கிறவர் அமெரிக்காவில் கண்டுபிடிச்சார். அது இன்றைக்கும் தொடருது. இன்றைக்கி பெரிய அளவில் வெற்றிகரமாக எல்லா ஹாஸ்பிட்டலையும் நல்லபடியாக செஞ்சுட்ருக்கோம். நம்ம ஹாஸ்பிட்டலையும் சிறப்பாக ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு இருக்கோம். ரொம்ப குறைவான செலவில் வேறு பண்ணிகிட்ருக்கோம். அது ஒரு பக்கம். ஸோ இந்த மாதிரி வைரல் ஈட்டியாலஜி, ஆல்கஹால், இதெல்லாம் தான் இப்போ ரொம்ப காமனாக ரீசன்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸ் இது ரெண்டையும் கீழே தள்ளிட்டு மேலே போகுது. நம்மளுடைய வாழ்வியல் முறை சரியாக இல்லாத. மிக உறுதியாக நீங்கள் சொல்கிறீங்களா டாக்டர்? டாக்கிங் ஆன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போ நம்ம ஊரை நீங்கள் எடுத்துக்கிட்டதுனால 25% ஃபேட்டி லிவர் இருக்கும். நீங்கள் தான் தெரியும். ஆமாம், ஸ்கேன் பண்ணும்போது இதுக்கு ஏதாவது வயசு வரம்பு இருக்கா டாக்டர்? ஒரு 25 வயசுல 30 வயசு? ஏன்னா அந்த ஹார்ட்டுக்கு பொதுவாக சொல்லுவாங்க 40 வயசுக்கு மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றது குறைங்க, என்ன பலகாரம் சாப்பிட்றது குறைங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இதுக்கு ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. என்னென்னு கேட்டால் அடல்சன்ஸ்னு சொல்லுவோம். வளர்கிற வயசில் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறது இல்லை. எது வேணாலும் சாப்பிட விட்டுரும். ஏன்னா அது வளர 20 வயசுக்கு மேலே ஒபிசிட்டி இருக்குது. 20 வயசுக்கு மேலே வந்துடும். ஏன்னா நிறைய சாப்பிட்றாங்க, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க, நிறைய கேலரிஸ் தேவையில்லாத. நைட்டு 4 மணி 3 மணிக்கெல்லாம் பிரியாணி சாப்பிட்றவங்களாம் நான் பார்க்குறேன். இது ஒரு மோசமான ஒரு கலாச்சாரத்தில் தப்பான விஷயங்களை சாப்பாடு விஷயத்தில் வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் எது வேணாலும் தப்பாக சாப்பிட்றலாம். ஆனால் உங்கள் உடற்பயிற்சி, நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற கேலரிஸ் சத்தை விட நீங்கள் செலவு பண்ணுறது அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபேட்டி லிவரே வராது. கடுமையான உழைப்பாளிகள்லாம் வயலில் வெளிகளில் வேலை செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் யாருக்குமே ஃபேட்டி லிவர் வராது. ஏன்னா அவங்க சாப்பிட்ற கேலரிஸை விட அவங்க செலவு பண்ணுறது அதிகம். அதனால் அவங்களுக்கு போய் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அவங்க உடம்புல ரத்தத்தில் ஃபேட்டே இருக்காது. எல்லாம் இப்படி உட்காந்து டெஸ்க்லேயே உட்காந்து நடக்காமல் ஏசிலேயே நிழல்லையே வெயிலே படாமல் வேலை செய்கிறவங்களுக்கு வரக்கூடிய நோய். இந்த மக்கள் அதிகமாக இருக்கிறதுனால இது வளர்ந்துக்கிட்டே போகுது இந்த சதவிகிதம். அதனால தான் இதுதான் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ஃபியூச்சரில் முக்கியமான காரணமாக அமைய போகுது, இண்டிகேஷன் அமைய போகுதுன்னு நாங்கள் பார்க்குறோம். ஓகே டாக்டர், இப்போ என்ன எடுத்துக்கோங்க, எனக்கு ஃபேட்டி லிவர் வந்துருச்சு, ஒரு 70% கிட்ட லிவர் டேமேஜ் ஆகிடுச்சு, நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னு
நீங்கள் சொல்கிறீங்க, ஏன்னா மருத்துவர் தானே சொல்லுவாங்க ஆமாம், உங்களுக்கு லிவர் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணுங்க அப்படின்னு. அந்த ப்ராசஸ் என்ன டாக்டர்? லிவரை மாற்றி அமைக்கிறதுக்கான அந்த ப்ராசஸ் என்னன்னு கொஞ்சம் அப்படியே தெளிவாக ஃபர்ஸ்ட்லன்னு சொல்லிடுங்க. கரெக்ட். இந்த லிவரை நாங்கள் சில குறியீடுகளால் அளவிடுவோம். மெல்ட் ஸ்கோர்னு ஒன்று நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இந்த பிலிருபின், கிரியாட்டின் இது அப்படிங்கிற சில குறியீடுகளை வச்சு ஒரு ஸ்கோர், அது வந்து 6லேருந்து 40ங்கிறது இயற்கை. யாருக்கெல்லாம் இந்த மெல்ட் ஸ்கோர் 18, 17 தாண்டிடுச்சோ, இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி சொல்லப்படுது, சாதாரண கேஷுவலாக சொல்லப்படுது ஒரு ஸ்டேட்மெண்ட் அல்ல. 18க்கு மேலே மெல்ட் ஸ்கோர் போனவங்களுக்கெல்லாம் உயிர் வாழக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா 3 மாதத்துலேருந்து 12 மாதம் தான் அவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்கள வந்து நம்ம டிரான்ஸ்பிளான்ட் லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம். அப்படி கொண்டு வந்த பிறகு அவங்களுக்கு அறிவுரை சொல்லுவோம். குடும்பத்தில் இருக்கிறவங்களெல்லாம் பேசி மாற்றினா நல்லா இருப்பார், இல்லைன்னா அவர் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அது சொல்லுவோம். அப்போது அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து மூளைச்சாவு அடைந்த நோயாளிகளிலிருந்து பெறப்படுகிற கொடையாக பெறப்படக்கூடிய லிவர். அவங்களுக்கு லக் இருந்துச்சு, அந்த வெயிட்டிங் பீரியடில் அவங்களுக்கு அப்படி ஒரு அறிவிப்பு எங்கேயாவது வந்து அதை போய் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து அந்த லிவர் அவருக்கு பொருத்தும் போது முழு லிவர் கிடைக்கும். அவருக்கு வந்து பழைய லிவரை எடுத்துகிட்டு, இதில் தான் ஒரு கிட்னிக்கும் இதுக்கு என்ன பெரிய வித்தியாசம், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கும் இதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னா, 2 கிட்னி ஏற்கனவே கெட்டு போனது இருக்கும். 3வது கிட்னியை வைக்கிறப்போ அந்த கிட்னியெலாம் அவங்க தொடமாட்டாங்க. கீழே அடி வயிற்றில் போய் நேராக பிளாடர் பக்கத்தில் இந்த புது கிட்னியை பொருத்திடுவாங்க. தப்பித்தவறி இந்த ஆப்ரேஷன் ஃபெயில் ஆகிடுச்சு, சரியாக வேலை செய்யலை இந்த கிட்னினா கூட, அந்த பேஷண்ட்டுடைய லைஃப்பை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு அவங்க திருப்பி டயாலிசிஸ் ஆரம்பிக்கலாம். 4வது ஒரு கிட்னியா அல்லது அந்த கிட்னியை எடுத்துகிட்டு இன்னொரு கிட்னி கூட வச்சு அந்த உயிரை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு. நான் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டை குறைச்சி மதிப்பிடுறதுக்காக சொல்லலை, 2க்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். லிவரை பொறுத்த வரைக்கும் லிவர் அவ்வளோ பெரிய ஆர்கன் இல்லை, அதுக்கு இடம்லாம் இல்லை, வேறு இடம் கிடையாது, வைக்க முடியாது, நம்ம அந்த இடத்துல தான் வச்சாகணும். அப்போது அந்த டிசீஸ்டு லிவரை, கெட்டுப்போன லிவரை வெளியில் எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் இந்த கொடையாளி கொடுத்ததையோ அல்லது அவங்க உறவினர்கள் தானமாக கொடுத்த பகுதி லிவரையோ நம்ம பொருத்தணும். அப்படி பொருத்துறதுக்கு முன்னாடி இந்த லிவரை எடுக்கணும். இந்த கெட்டுப்போன லிவரை எடுக்கிற ஒரு ஆப்ரேஷன் இருக்குது பாருங்கள், அதுக்கே 4 மணி நேரம் ஆகும். அது ஒரு மிக சிரமமான வேலை. ஏன்னா சுருங்கி சிரோசிஸ் ஆன லிவர், நிறைய பிளட் வெசல்ஸ்லாம் இருக்கும், நீர் கொத்துருக்கும், அசைட்டிஸ்னு சொல்லுவோம். இதுக்கு இடையில் அதை எடுத்துட்டு இந்த தானமாக கிடைச்ச லிவரை அங்கே பொருத்தணும். இந்த சர்ஜரி முடியறதுக்கு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஆகும். இது ரொம்ப சிறப்பாக நல்லபடியாக நடந்து அவங்கள காப்பாற்றினோம்னா அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. தப்பித்தவரை இது ஃபெயில் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருந்து இன்னொரு லிவர் கிடைச்சா இதை எடுத்துகிட்டு மாற்றி வைக்கலாமே தவிர, அப்படி லிவர் கிட்னி மாதிரி கிடைக்காது, நமக்கு டயாலிசிஸ்லாம் பண்ணி காப்பாற்ற முடியாது. ஸோ டூ ஆர் டை சிச்சுவேஷனில் தான் நாங்கள் பண்ணணும். அப்போ எங்களுடைய கவனம் ரொம்பவும் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ரொம்ப நிதானமும் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து தான் பண்ணுவோம். போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் அடுத்த 3 நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு யார் உதவுறாங்க? அனஸ்தட்டிஸ்ட். சர்ஜனுக்கு என்ன ரோல் இருக்கோ அதுக்கு எந்த விதத்துலையும் குறையில்லாத ஈக்குவல் ரோல் வந்து மயக்க டாக்டர்கள். மயக்க மருந்து கொடுக்கும். ஏன்னா அந்த லிவருக்கு ஆப்ரேஷன் கிட்டத்தட்ட 8 மணி நேரம் நடக்கும். அதில் இந்த டிசீஸ் லிவரை எடுத்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும் நாங்கள் புது லிவர் வைக்கிறதுக்கு. அந்த 1 மணி நேரம் அந்த நோயாளியின் உடலில் லிவரே இருக்காது. லிவர் இல்லாத ஒரு மனிதனுக்கு மயக்கம் கொடுத்து அவரை உயிரோடு காப்பாற்றி பிடிச்சி வச்சிருக்கிறோடைய பணியை செய்கிறது மயக்க டாக்டர்கள். நிறைய பேருக்கு மயக்க டாக்டருடைய பேர் கூட தெரியாது. சர்ஜரி பண்ண டாக்டர் தான் வணங்குவாங்களே தவிர எங்களை தான் எங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆள் நின்றுட்டு இருப்பான், அவங்களை யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு தான் பேர் அன்சங் ஹீரோஸ்னு பேர். அவங்களுடைய ரோல். அப்புறம் அந்த 3 நாள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க. அவங்க எவ்வளோ ஃப்ளூயிட் உள்ளே போகணும், என்ன மருந்து கொடுக்கணும், யூரின் அவுட்புட் கரெக்டாக இருக்கா, ஆக்சிஜனேஷன் சரியாக இருக்கா, பிபி சரியாக இருக்கா, இதெல்லாம் பார்த்து 3 நாளைக்கு மேலே அவங்க எங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. சரி, இந்த பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நாள் வாழ்வாங்க? சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் பண்ணிட்டோன்னா ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 10 to 20 years சர்வசாதாரணமாக இருக்காங்க. பெரிய விஷயம். அதெல்லாம் 3 மாசத்துல 12 மாசத்துல உயிரிழந்துருவாருங்கிற ஒரு ஆளை வந்து 10 வருஷம் வாழ வைக்கிறது பெரிய விஷயம். அது பெரிய விஷயம். அது எங்களுக்கே ஒரு டிரான்ஸ்பிளான்ட் முடிஞ்சு ஒரு பேஷண்ட் வீட்டுக்கு நல்லபடியாக அனுப்பி வச்சோம்னா அந்த டீமுக்கு கிடைக்கிற ஒரு பெருமிதமும் உள்ளூர கிடைக்கிற சந்தோஷமும் அவங்களுக்கு எந்த விதமாக எவ்வளோ பெரிய சன்மானமும் அவங்களுக்கு வந்து அது ஈக்குவலாக இருக்க முடியாது. பர்சனலாக ஒவ்வொருத்தரும் ஒரு கிராட்டிஃபிகேஷன் இருக்கும் எங்களுக்கு. அதுதான் அதில் ஒரு பெரிய பெருமை. கேட்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் எத்தனை மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சுருப்பீங்க டாக்டர்? நான் வந்து ஸ்டான்லியில் இருந்தப்போ ஒரு 12, என்னுடைய பீரியடில் ஒரு 12 பண்ணியிருக்கேன். இப்போ தனலட்சுமி ஸ்ரீனிவாசனில் நாங்கள் வந்து 3 பண்ணியிருக்கோம். 3மே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். நல்லபடியாக எல்லா பேஷண்ட் வீட்டுக்கு போயிட்டாங்க. இங்கே வந்து மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால நிறைய பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். ஆக்சுவலாக நான் இங்கே வந்ததே அதுக்கு தான்.